அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன். இந்த ஜூலை மாதத்தில் பார்த்துட்டோம்னாங்க, கிரக அமைப்புகள் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ஜென்மத்திலேயே சுக்கிர பகவானும் சூரிய பகவானும், 2ஆம் இடத்துல புதன் பகவான், அடுத்தது பார்த்துட்டோம்னா 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி ஸ்தானத்தில் சனி பகவான், கரெக்டாக 10ஆம் இடத்தில் பார்த்துட்டோம்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான், 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் குரு பகவான். இதுதான் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய அமைப்பு, கிரக அமைப்புகள். இதில் பார்த்தோம்னா கிரக மாற்றங்கள் எடுத்துட்டோம்னா இந்த மாதக்கோள்கள் எடுத்துட்டோம்னா, அதாவது சுக்கிர பகவான் 6ஆம் தேதியே உங்களுடைய ராசியிலிருந்து ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. இந்த பெயர்ச்சிக்கு அடுத்தது பார்த்துட்டோம்னா செவ்வாய் பெயர்ச்சி 12ஆம் தேதி உங்களுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுங்க. அடுத்து சூரியன் 16ஆம் தேதி உங்களுடைய ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுங்க, தனஸ்தானத்துக்கு. புதன் 19ஆம் தேதி கடகத்திலிருந்து, அதாவது சிம்மத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க, 3ஆம் இடத்திற்கு. இந்த மாற்றங்கள், இந்த கிரக மாற்றங்கள் உங்களுடைய ராசி மிதுன ராசிக்கு எந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான காலமாக தான் இருக்குதுங்க. ஏன்னா கடந்த காலத்துலலாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு கண்டகச்சனிக்கு ஒரு 5 வருட காலமாக நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஒரு மன உளைச்சல் பட்டிருக்கிறீங்க, எவ்வளோ மன கஷ்டங்கள் பட்டிருக்கிறீங்க. அதாவது உங்களால் வாழ்ந்தவங்க தான் மற்றவங்க இருக்கிறாங்க, மற்றவங்களுக்காக வாழ்க்கை கொடுத்தீங்க, அதாவது வாய்ப்பு கொடுத்தீங்க, அடுத்தவங்களுக்காக உழைச்சிங்க. ஆனால் நீங்கள் பட்டது என்ன, நீங்கள் அடைஞ்சது என்ன? கஷ்டம் மட்டும்தான் மிச்சங்க. கஷ்டம்ங்கிறது பட்டுட்டே இருக்கிறீங்க. ஆரம்பத்தில் பார்த்தா கண்டகச்சனி, அடுத்தது பார்த்தா அஷ்டமச்சனி முடிஞ்சுது அப்படின்னாங்க. முடிஞ்சு 1 வருஷமாச்சு, மாறுதல் கிடைச்சதா? மாற்றங்க. அதுக்கு என்ன காரணம்? 9ஆம் இடத்துல சனி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு, அதாவது அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கரெக்டாக உங்களுடைய ராசி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தது. அப்போது நீங்கள் எதை வச்சாலும் அதை முழுமையாக பலன் கிடைக்க மாட்டேங்குது. சிலர் பார்த்தோம்னா ரொம்ப பறக்க பாடுபடுறீங்க, ஆனால் பலன் கிடைச்சதா? பலன் கிடைக்கல. உங்களால் மற்றவங்களுக்கு நன்மை கிடைச்சது, ஆனால் தனக்கு நன்மைகள் கிடைக்கல. சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், ஒன்று பிரச்சனை, ஒன்று மருத்துவ செலவு, இல்லையே தண்ட செலவு, இல்லையே வீண் செலவு, இல்லையே பக்கத்து வீட்டுக்காரனால ஏதோ பிரச்சனைகள் வர மாதிரி, ஏதோ தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உருவாகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் எல்லாமே மிதுன ராசி நேயர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க. இந்த மாற்றங்கள் உங்களுடைய ஜென்மத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால, அது இந்த 16ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு, அதாவது 2ஆம் இடத்திற்கு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுடைய வார்த்தைக்கு பலம் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக்கும். உங்களால் இது வரைக்குமே என்ன இழந்தமோ, என்ன ஒரு கஷ்டப்பட்டமோ, அதுக்கு ஒரு பலன்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் ஏற்பட போகுதுங்க. அப்படின்றதுனால இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள், ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கியிருப்பீங்க, அந்த தொழில் பார்த்தோம்னா நஷ்டங்கள் மேலே நஷ்டம், பணம் முதல் போட்டிருப்பீங்க, ஆனால் அந்த முதல் அது போட்ட முதல் முழுமையாக எடுக்க முடியல. பணம் வருது, ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மக்கிட்ட வேலைக்கு வர்றவங்களுக்கு இருக்கிற நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி தனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை மிதுன ராசி நேயர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்டது உண்டுங்க. அதே சமயத்தில் எல்லாமே பட்டு சிலர் பார்த்தோம்னா வெளியூர் போய் வெளிநாடு போய் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனால் எல்லாமே சம்பாரிச்சேன், அடுத்தவனை நம்பி எல்லாமே மோசம் போயிடுச்சு, அடுத்தவங்களை நம்பியே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிற ஒரு நிலை மிதுன ராசி நேயர்கள் அதாவது கஷ்டப்பட்டு இதிலிருந்து மீண்டும் வரணும், நம்ம ஏதாவது ஒரு வழியில் ஜெயிச்சு வரணும், சாதிச்சு வரணும்னு போராடிட்டு இருக்கிற மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. சிலருக்கு பார்த்தோம்னா
பூர்வீகத்தினால பிரச்சனைகள், வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் இருந்தும் அதை பயன்படுத்த முடியல. அங்கே அதாவது தேவையில்லாத அடுத்தவங்களால சில பிரச்சனைகள் வந்துருச்சுங்க. அதனால் ஒரு வழக்கு போயிட்டு இருக்குதுங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த கேஸ் முடியுமான்னு பணம் தான் செலவு பண்ணுறோம், வாய்தா மேலே வாய்தா தான் போகுது, ஆனால் அந்த பிரச்சனை முடியலைங்கன்ட்டு சிலர் மிதுன ராசி நேயர்கள் கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு அதாவது கோர்ட்டு பிரச்சனை, வம்பு வழக்கு, அடுத்தவங்களால் சூழ்ச்சியினால் சிக்கி தவிக்கக்கூடியவங்களுக்கு மிதுன ராசி நேயர்கள் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த ஜூன் மாதத்தில் இருந்து கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடத்தில் அதாவது சனி பகவான் அதாவது சனி கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தோம்னா மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும், மனசஞ்சலம், எதை தொட்டாலும் அதில் பார்த்தோம்னா அது சரியாக பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியாக தான் இருக்கும், ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே ஓகே ஆகக்கூடிய நேரத்தில் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு தடங்கள் வரும். அடுத்தவங்களை யார் நம்புகிறோமோ கூடயே இருப்பாங்க, அவங்கள தான் நம்பியிருப்போம், கடைசியில் பார்த்தா அவங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு நம்மளை பயன்படுத்தியிருப்பாங்களே தவிர ஆனால் அவங்கள வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியலைங்கிற மாதிரி எல்லாமே கடந்த காலத்தில் இந்த ஏமாற்றங்களை சந்திச்சிங்க. அப்படியேப்பட்ட நிலையில் இருந்து உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து பார்த்தோம்னா அந்த சனியும் வக்ர நிலை அடைகிறதுனால உங்களுடைய மனசில் ஒரு உற்சாகம் ஏற்படும், ஒரு தெளிவு பிறக்கம். எது செய்யலாமோ அதை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடலாம், எது ஆரம்பிக்கலாமா தடையே போயிட்டு இருந்ததெல்லாம் இந்த டயத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விதத்தில் மனக்குழப்பங்கள், மறுதார வாழ்க்கையில் ஏற்படுத்தி பண்ணலாமா அப்படிங்கிற விதத்தில் முயற்சிகள் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சாதகமாக அமையுதுங்க. அடுத்தது சிலருக்கு திருமணமாகி புத்திரபாகியம் இல்லாமல் இருக்குது, 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுங்க, எல்லா கோயிலுக்கும் போனோம், எல்லா சாமியும் கும்பிட்டோம், அது மட்டும் இல்லை வைத்தியங்கள் மருத்துவ செலவுகள் பண்ணணும், எல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், ஆனால் புத்திரபாகியம் அமையவே இல்லை, கொடுக்கவே இல்லை. இறைவன் நமக்கு தாமதத்தாக கொடுக்குறாரே தவிர ஆனால் வாய்ப்புகள் கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்திலிருந்து கண்டிப்பாக அடுத்த ஜூலைக்குள்ளே புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதனால் ஒரு சிம்பிளான முறையில் மருத்துவம் பார்த்தாலும் நிமோஷனை கிடைக்கும். சிலருக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்திலேயே குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்கும், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, மன உறுத்தல்னால சரியான தூக்கம் இல்லை, சரியான நிம்மதி இல்லை, பணம் பொருளாதார பிரச்சனைகள், வாங்கின கடன் கட்ட முடியல, நம்ம பணம் எல்லா பக்கமும் சிக்கி இருக்குது, ஆனால் வரவே மாட்டேங்குது, மீறி போய் கேட்டோம்னா சங்கடம் வருது, சலிப்பு வருது, சண்டை தான் வருதுங்கிற மாதிரி போகுதே தவிர ஏன்னா ஒரு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு பணம் தடையான விஷயங்கள் எல்லாமே கைக்கு வரும். அதனால் முயற்சிகள் எடுங்க. வெளியூர் பயணங்கள் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தவறாமல் இந்த டயத்தில் முயற்சி பண்ணுங்க. வெளியூர் பயணங்கள், உத்தியோகம் சம்மந்தப்பட்ட சில குழப்பங்கள் இருந்தாலும் அது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சாதகமாக அமையப்போகுதுங்க. அதே சமயம் அதாவது குடும்ப வாழ்க்கையில் சிலருக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்து அது பெரிய ஒரு வருத்தங்களாகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனசஞ்சலம், மன வருத்தங்கள் ஏற்பட்டது உண்டுங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் எல்லாமே கொடுத்தது. ஆனால் இந்த ஜூலை மாதத்திலிருந்து கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பரம் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுத்தி உங்களுடைய ஒற்றுமையினால் எதிர்கால தேவைகளுக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கிறதுங்க உங்களுடைய ராசி சந்திரனை வச்சு கிரக அமைப்புகளை நாம் சொல்கிறதுங்க. இருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய என்ன தசா புத்தி நடக்குது, என்ன தசா புத்தியில் என்ன அந்தரம் நடக்குது அப்படிங்கிறது அந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். ஏன்னா ராசிங்கிறது உயிர்னா லக்னங்கிறது உடல் அப்படின்றதுனால உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும்
அதாவது உங்களுடைய அமைப்பு பொறுத்து அதுக்கு உண்டான ஒரு பலன்கள் மாறுபடும் போது, அதாவது இந்த தசாபுத்தி சூட்சுமங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அதுக்கு உண்டான ஒரு முயற்சி பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சு எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை செல்வாக்கு சிறப்பான முறையில் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.